யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது இயேசு தன்னுடைய தாயையும் அருகில் நின்ற தமக்கு அன்பான சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே வலிகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே சோதரம் அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவராய் இருந்து சோதரம் இந்த உலகத்தில் இருக்கும்போது மரியாள் யார்? அவங்களுக்கு மனிதனாய் இருக்கும்போது அவர் தாய் மரியாள் தாயை சோதரம் பார்த்து சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது மரியாளுக்கு மற்ற பிள்ளைகள் மரியாதை சரியாக கவனிக்கவில்லை என்று கருத இடம் உண்டு. தமது மரண தருவாயிலும் தமது தாயின் வாழ்க்கை இயேசு வழிவகுத்தார். மரண தருவாய் வலி வேதனையோடு இருக்கிறார். ஏறுவதை போல இருக்கிறது. தலையிலே முன்மூடி சூட்டப்பட்டிருக்கிறார். சோதரம் கைகளிலும் கால்களிலும் ஆணை கடப்பட்ட வேதனையான நேரத்தில் நம்ம அடிப்படும் போது நம்ம முதல் அம்மான்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வலியை தான் பார்ப்போம். ஆனாலும் தேவாதி தேவன் என்ன பண்றார்? சோதரம் தன் தாய்க்காக வாழ்க்கைக்காக ஒரு வழியை வகுத்தார். இயேசு தமது தாயை நமக்கு அன்பாயிருந்த சீடனாகிய யோவானிடத்திலே தாயாக ஒப்பு கொடுத்தார். சிறந்த நபரிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அவங்களை பாதுகாப்புக்காக, அவங்களை பராமரிப்புக்காக, நம்மளுக்கு அப்புறம் யாரும் நாம் சோதரம் அவங்களை பார்க்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக. அதே போல அந்த அவங்களை இருக்கிற நிலையா அவங்க கணவனாருக்கு யோசேப்பு அந்த சோதரம் அவர் மரணம் முன்பதாகவே மரணம் அடைந்திருந்தார். இயேசுவின் சகோதரருக்கு இன்னும் இயேசுவை பற்றி சரியாக அறியும் வெளிப்பாடு இல்லை. அவங்களுக்கு இயேசுவை பற்றி அவங்க யாரும் இயேசு கிறிஸ்துவை சோதரம் சரியாக அவரை பற்றி வெளிப்பாடு இல்லாத இருந்தார்கள். அதனால சோதரம் அவர் என்ன பண்ணாரு? தன் தாயை தனக்கு அன்பாயிருந்த சீசனிடத்துல ஒப்பு கொடுத்தார். ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். ஆனா தாய் தான் அவங்க. ஆனா என்னன்னு கூப்பிட்டாரு? ஸ்திரியே என்று கூப்பிட்டார். அதே போல காணான ஒரு அற்புதத்தை செய்யும் போதோ ஸ்திரியே என்று தான் கூப்பிட்டார். ஸ்திரியே என்று என்ன சொன்னார்? ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு சீசனுக்கு அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் தொங்கின வேளையில் அவர் அன்பின் சீசராய் அழைக்கப்பட்ட யோவானும் இயேசு தாயார் மரியாளும் அவருடைய சிலுவை அருகே நின்று கொண்டிருந்தார்கள். 12 சீசர்கள் இருந்தார்கள். ஆனா அவங்க பக்கத்தில் நின்றது யாரு? சிலுவை அருகே சிலுவை அருகே நின்றவர்கள் யோவானும் மரியாளும் தான். அன்பான சீசர் ஒரு மார் மேலே சாய்ந்து அன்பாக இருந்த சீசனும் அவங்க தாயார் இருந்தாங்க அந்த நேரத்தில். அப்போது அவர் பார்த்து தாயை பார்த்து சீசனை பார்த்து தான் இந்த வார்த்தை சொன்னார். மற்ற சீசர்கள் அவரிடத்தில் நன்மை பெற்று அனைவரும் ஓடி மறைந்தார்கள். அவர்கள் இயேசு 3 வருஷம் இருந்தபோது எல்லா நன்மையும் பெற்றார்கள். அவர் நிமித்தம் எல்லா நன்மையும் பெற்றார்கள். உறுதியும் கொடுத்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? ஓடி மறைந்து போனார்கள். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஒரு மனுஷனுக்கு பூரண அன்பு இருந்தா என்ன பண்ணும்? பயம் இருக்காது. ஒரு நண்பர்களிடத்திலேயோ இல்ல தாயினத்திலோ நீங்க சோதரம் அன்பா இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் என்ன பண்ண மாட்டீங்க? அந்த அன்பை விட்டு விலக மாட்டீங்க. அதே போலதான் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்ற வேத வாக்கியத்தின்படி இயேசுவின் உண்மையான அன்பு கொண்டு இருந்த இவர்கள் மட்டும் பயமின்றி அவர்கள் காலப்பட்டார்கள். மற்ற சீசர்களா நம்ம இருந்தோம் நம்மளுக்கு சிலுவையை அடைந்துடுவார்களா, நம்மளுக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்று பயந்து அங்கிருந்து சோதரம் அங்கு இல்லாமல் அது ஓடி மறைந்தார்கள். மற்ற சீசர்களுடைய இயேசுவிடம் அது அதிக அன்புடையவராய் யோவானிடம் இயேசுவும் அதிக அன்புடையவராய் இருந்தார். எந்த அளவுக்கு நாம் நமது அன்பை பிரதிபலிக்கிறோமோ
அந்த அளவுக்கு அன்பு தன்னை தமக்கு வெளிப்படுத்தும். எந்த அளவுக்கு நம்ம அன்பை நான் தேவனிடத்துல பிரதிபலிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அன்பு வெளிப்படும். இயேசு மரண வேளையில் அவருடைய நான் சோதரம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இயேசு மரண வேளையில தகப்பனாக இயேசு முன்னதாகவே நான் சோதரம் மரணம் அடைந்து இருந்தா இயேசு சகோதரருக்கு இன்னும் இயேசுவை பற்றி சரியான அறிவு வெளிப்படுத்த வெளிப்பாடு இல்லை. என்னெல்லாம் ஆகையால் தான் என்ன இயேசு தமது தாயை தமக்கு அன்பாய் சீடனாய் இருந்த யோவானிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்ல, தமது தாயை அம்மா என்று அழைக்காமல் ஸ்திரியே என்று அழைத்தார். தமது தாயை என்ன பண்ணாரு? அம்மா என்று அழைக்கல, ஸ்திரியே என்று அழைத்தார். அவருடைய மனித பண்புக்கு மட்டுமே மரியாள் தாயாய்த்து வேண்டாம். மனித பண்புக்கு மட்டும் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் மனிதனாகவும் 100 மனிதனாகவும் 100 தெய்வமாக இருந்தார். அந்த மனித பண்பிற்கு மட்டுமே மரியாள் தாயாக திகழ்ந்தார். மரியாளை அனைவருக்கும் தாயாக தராமல் தனது சீடனாக யோவானுக்கு மட்டும் பாதுகாப்புக்காக பராமரிப்பிற்காக ஒப்படைத்தார். எனவே இயேசு மரியாளை சபையின் தாயாக கொடுத்துள்ளார் என்று கருதுவது தவறு. சில பேர் சொல்றாங்க மரியாள் அவங்களோட தெய்வம் என்று சொல்றாங்க. இல்ல, சபைக்கு அவர் தாயாய் கொடுக்கல, யோவானுக்கு மட்டும்தான் தாயாய் கொடுத்தார். அந்த கருத்து தவறு. யோவானுக்கு மட்டுமே தாயாய் கொடுத்தார். யோவானுக்கு மட்டுமே தாயாய் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, கல்வாரி சிலுவையில நான் சோதரம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் நான் சோதரம் புதிய ஏற்பாட்டிலும் பவுல் சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தகப்பனையும் உன் தாயும் கணவனாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கின்ற தேசத்திலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனை உன் தாயையும் கணவனுவார். அவருக்கு தான் ஆயுசு நாட்கள் இல்லை, 3ஆம் நாள் உயிர் பெற போகிறார். ஆனால் அது மனித பண்பு தேவனாக இருந்ததுனால சோதரா அவர் தேவ பண்புள்ளவராக இருந்தார். நம்ம உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தாயை தகப்பன் என்ன பண்ணுமா? கணமனவர்களாக இருக்கணும், பிள்ளைகள் கணமனவர்களாக இருக்கணும். இது மட்டும் இல்ல, சோதரம் அந்த மரியாளுக்கு ஏற்கனவே குழந்தையை போய் பிரதிஷ்டை பண்ற நினைக்க தெரியும். சிமியோன் என்ற நான் ஏற்கனவே அவர் என்ன பண்ணார்? கண்ட உடனே நான் சோதரம் உன் ஆத்மா அவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். லூக்கால 2:35 பார்த்தீங்கன்னா உன் பட்டயோ உருவி போகும் என்றார். இப்படி நான் தெரிந்திருந்த தாய் தான். ஆனாலும் இருந்தாலும் சிலுவிலே கல்வாரி சிலுவிலே தன் மகன் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவன் மன வேதனையோடு இருக்கும்போது அவங்க நான் சோதரம் நாம் வேதனையை நீக்குவதற்காக அவங்க முழுமையாய் பராமரிக்கப்படுவதற்காக யோவானை பற்று நான் சொன்னார். அதுவோ உன் தாய், இதோ மகன் என்று சொல்லி தேவன் அவரை நான் ஆறுதல் படுத்தினார், தேர்தல் அடை செய்தார். ஆனால் ஏற்கனவே மரியாதைக்கு என்ன தெரியும்? நம்முடைய நான் சோதரம் இயேசு கிறிஸ்து எப்படின்னா மறிக்க போகிறார் என்று தெரியும். ஒரு சமயத்தில் இயேசு தமது சீடரை நோக்கி நீங்கள் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரும் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவன் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றார். யோவான் 6:66-69 பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விதமாய் உறுதியாய் அறிக்கை செய்த நான் பேதும் கூட இயேசுவை மறுதலித்து பின்மாற்றம் அடைந்து திரும்பி மீன் பிடிக்க சென்றதை அறிவோம். இயேசுவை காட்டி கொடுக்கப்பட்ட பின்னர் யோவானை தவிர மற்ற அனைவரும் இயேசுவை கைவிட்டார்கள். பேதுரு சொன்னார், நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னாரு. நான் எல்லாமே சொன்னார், மறுபடியும் தான் பட்டாரு, மீன் பிடிக்க போயிட்டார். ஆனா யோவான் சிலுவை அருகிலே இருந்தார். ஒருவர் சீரும் சிறப்புமாய் வாழும்போது அநேக நண்பர்களால் அன்பு பாராட்டுவார்கள், சொந்தம் பாராட்டுவார்கள், அடிக்கடி வந்து சந்தித்து உறவாடுவார்கள். இது உலக இயல்பு. ஆனால் வியாதி துன்பம் இடுக்க நிறைந்த வேலையில் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ சொந்தமோ பாருங்கள், சென்று சற்று கவனித்து பாருங்க. உலக அன்பு எத்தகையது என்பது அப்பொழுதுதான் விளங்கும். உலக அன்பு சில பேர் பார்த்தீங்களா, உலக அன்பை சோதரம் விரும்புகிறார். உலக அன்பு நம்மளுக்கு நெருக்கம் வரும்போது, வியாதி வரும்போது, நம்மளுக்கு தொல்லைகள் வரும்போது, நம்மளுக்கு ஆபத்து வரும்போது அந்த அன்பு இருக்காது. ஆனால் கல்வாரி சிலுவிலே நான் எந்தவித சோதரம் நான் பாவமும் செய்யாமல்
நம்முடைய பாவத்திற்காக, உலக மக்களின் அனைவருடைய பாவத்தை தீர்ப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்த தேவன் நம்மளை எப்பவுமே சோதரா. அவருடைய அன்பு எப்பவுமே மாறா. அவருடைய அன்பு எப்பவும் தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். உலகத்தின் மனிதன் தன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கும் அனைத்து காரியங்களும் அவனை ஒரு நாளில் கைவிடும் என்பது உண்மை. ஏனெனில் உலக அன்பு மாயமானது, மாறும், தன்மை உடையது, நிரந்தரம் அல்ல. உலக அன்பு நிரந்தரம். ஆனால் நாம் தேவனோ மாறாதவர், மாறாத அன்புடையவர். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நீங்களும் அவருடைய நிறைவான அன்புடன் செயல்பட தீர்மானிங்கள். நீங்களும் அன்புடன் எப்படி அந்த வேதனைகள் தாயிடத்தில் சோதரும் சிஷ்ணத்திலும் அன்பான வார்த்தைகளை சொல்லினாரோ நம்மள என்ன பண்ணோம், எந்த சூழ்நிலையிலும் அன்பாக இருக்கணும். நீதிமொழிகள் 19:26 தன் தகப்பனை கொள்ளை அடிக்கிற தன் தாயையும் துரைத்து விடுகிறவன் லெச்சையோ அவமானத்தையும் உண்டாக்குற மகன். லெச்சையோ அவமானத்தை உண்டாக்குற மகன். நீதிமொழி 20:20 பாத்தீங்கன்னா தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கக்கூடிய தீபம் காரூரில் அணைந்து போ. நீதிமொழி 23:22 பாத்தீங்கன்னா உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவராக இருக்கும் போது அவளை அசட்டை பண்ணாதே. 1 பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் செய்த நன்மைக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். நன்மைகளை பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்து நம்ம வளர்க்கலாம். பெற்றோர்கள் என்ன பண்ணோம், நன்மை செய்ய நம்ம மறந்துடாமல் ஒரு வயதான காலத்தில் நம்ம பார்க்கலாம், காய்தவனை பார்க்கிறார்கள். நம்ம நன்மைக்கு தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது. அது நம்ம சோதர் பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மையை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. மனிதனுக்காக தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. தேவனுக்கு அன்பான வாசகர் இயேசு நமக்கு சோதர் காண்பித்த மாதிரியை நாமும் பின்பற்றுவது அவசியம் அல்லவா? எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை கைவிடாத நேசர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்ற தைரியத்துடன் உங்களை திடப்படுத்திக் கொண்டு அவரிடம் உங்களை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் அன்பு கூறுவீர்களாக. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, சோதனம் சிந்தையோடு என்ன பண்ணமா அன்பு கூறணும். நம்மளை கைவிடாத தேவன். உலகத்தில் எல்லாரும் கைவிடலாம். ஆனால் கல்வாரி சிலுவில சோதரம் அவர் என்ன பண்ணார், வலி வேதனை நிமித்தில தாயின் அன்பாக இருந்த சீசனை பார்த்து இதோ உன் தாய், இதோ உன் சோதரம் மகன் என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அதே போல தேவன் சோதரன் யாரையும் திக்கற்றுள்ளாய் விடாத தேவன். வேதனை வழிகள் சோதரம் இருந்த போதிலும் தாயை பாதுகாப்பை தருகின்ற கர்த்தர். நம்மளுக்கு கர்த்தர் வேதனை மத்தியிலும் சோதரம் ஒரு பொழுதும் அவர் மறந்து போகிறது இல்லை. சோதரம் பாதுகாப்பை தருகிற கர்த்தர். அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை சோதரம் பாதுகாக்கிறவர். அது மட்டும் இல்ல, வலியை வெற்றி ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்மளுக்கு இந்த உலகத்தில் அநேக வழிகள் இருக்கலாம். பிள்ளைகள் நிமித்த வழிகள் இருக்கலாம், கணவன் நிமித்த வழிகள் இருக்கலாம், இல்லை எப்படியாப்பட்ட வழிகள் இருந்தாலும் உலகத்தாரில் வழிகள் இருக்கலாம், உற்றாருடன் வழிகள் இருக்கலாம். எப்படிப்பட்ட வழிகளாக இருந்தாலும் அதை வழிகளை அகற்றி நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அது மட்டும் இல்ல, கல்வாரி சிலுவையிலே நாம் சோதரம் அவர் நம்மளுக்காக சோதரம் தனியே பலியாக கொடுத்தவர், தனியே பலியாக கொடுத்தார். ஆனால் பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவர் முழுக்க பிதாவின் சித்தத்தை தான் நிறைவேற்றினார். உலகபுரமான வாழ்க்கை அவர் வாழ பிதாவின் சித்தத்தை பிதா எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த சித்தத்தை நான் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றி அவர் நிறைவேற்றுவதாக காணப்பட்டார். அதே போல உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் சோதரம் தாயின் மகனுக்கும் எப்படி நம்ம இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.